a possible value of x நம்ம x கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6, 9, 14 இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு x கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ 6க்கும் 9க்கும் ஆன டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா +3 டிஃபரன்ஸ் 6, 7, 8, 9. ஸோ அதே மாதிரி 9க்கும் 14க்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 9 + 5. இப்போ நம்ம 14க்கும் இந்த எக்ஸுக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ 3க்கு அப்புறம் 5 வரதுனால நாம வந்து இதை ஆட் நம்பர்ஸ் வரிசையில எடுத்துக்கலாம். ஸோ 3க்கு அப்புறம் 5 அப்படின்னா 5க்கு அப்புறம் +7 போட்டுக்கலாம். அப்போ 14 + 7 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 21. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ் ஆனா 21 பிளஸ் இப்போ 7க்கு அடுத்த ஆட் நம்பர் 9. ஸோ 21 + 9 நம்மளுக்கு 30 வருது. அதே போல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்க நம்பர் 41. ஸோ 31 + 11 போட்டா நம்மளுக்கு 41 கிடைக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 21. Cube is to be cut into 8 pieces. ஸோ ஒரு கியூபை நம்ம 8 பீஸா கட் பண்ணணும். அதுவும் ஈக்குவல் சைஸ் அண்ட் ஷேப்ல கட் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த ஈச் கட்டுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அண்ட் டில் எண்ட் ஆஃப் த கியூப் வரைக்கும் கட் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம கவனிக்க வேண்டியது டு த அதர் எண்ட் ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கியூபாவே தான் இருக்கணும் நாம கட் பண்ணும்போது. ஸோ ஒரு கட் நம்ம இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி கட் ஆகும். ஸோ இங்க 2 பகுதி கிடைக்கும் இல்லைங்களா? இது ஃபர்ஸ்ட் கட். ஃபர்ஸ்ட் கட்டுக்கு ஆப்போசிட்டா கட் பண்ணும்போது நம்ம இப்படி கட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம செகண்ட் கட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதை ஃபுல் கியூபை கட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ தேர்ட் கட் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நடுவுல நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த கட் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கட்டா இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 3. In an engineering college, 1500 students வந்து neither core branch or other branch எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who like core branch எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1/4 number of students who like other branches அப்படின்றாங்க. இங்க நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who like both core and other branchesம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 500. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who like their core branches மட்டும் கேட்குறாங்க. இதுதான் நாம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏ வந்து கோர் பிரான்ச்னு எடுத்துக்கலாம், பி வந்து அதர் பிரான்ச்னு எடுத்துக்கலாம், யூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு a + b is equal to a + b minus a into b. இது நம்ம ஃபார்முலா இல்லைங்களா? ஸோ இந்த ஃபார்முலால நம்ம a என்னன்னா 1/4b. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1/4 of the number of students like other branch அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் b minus a into b. a into b நம்மளுக்கு இங்க கொடுத்துட்டாங்க போத் கோர் அண்ட் அதர் பிரான்ச் வந்து 500 அப்படின்னு. ஸோ அதை -500ன்னு போட்டுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா நம்மளுக்கு 5b இந்த 1/4b + b வந்து 5b/4 கிடைச்சிரும். அப்புறம் 500 கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய a + b. இப்போ நம்ம a + b + காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a + b தான் நம்மளுடைய டோட்டல் u, அதாவது 10,000 டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 5b + 4 - 500 இது வந்து நம்மளுடைய a + b. இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலால போட்டோம்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் a + b நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க 1500 அப்படின்னு. நம்மளுக்கு b வந்து 9000 × 4/5ன்னு கிடைக்கும். ஸோ அதனுடைய வேல்யூ b உடைய வேல்யூ 7200 கிடைக்குது. இப்போ நம்ம a வந்து 1/4b அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இதுல நம்மளுக்கு கிடைச்ச b வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1800. ஸோ நம்மளுடைய ஆன்சர் a 1800. The number in the cell represent the count of the immediate neighboring cell. அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய neighboring cell உடைய நம்பர் கவுண்ட் பண்ற நம்பர் தான் இங்க இருக்கக்கூடிய நம்பர். இப்போ 1 அப்படின்றது ஸோ இங்க இருக்கக்கூடிய neighboring நம்பர் வந்து 5 இருக்கு. எக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஸோ இங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்பர் 1. இப்போ எக்ஸை விட்டுட்டு இப்போ 4 இங்க இருக்குன்றாங்க. ஸோ 4 நம்பர்ஸ் neighboring இருக்கா? ஸோ இங்க இருக்க neighboring இது இது. ஸோ 4 நம்பர்ஸ் இந்த 4க்கு பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இங்க 5 இருக்கிறதுக்கு பக்கத்துல 5 நம்பர்ஸ் நெய்பரிங் இருக்கான்னு பார்த்தோம்னா 1, 3, 5, 4, 6 இது எல்லாமே 5 நம்பர்ஸ் நெய்பரிங் இருக்கு. ஸோ இந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க நெய்பரிங்ல இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 3. ஸோ இங்கேயும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அவர் வேல்யூ இஸ் 2. இங்க இருக்க பாக்ஸ்க்கு பக்கத்துல இருக்க நம்பர்ஸ் வந்து 3. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இங்க 4 கிடைக்கும். அதே போல இங்க கிடைக்க வேண்டிய நம்பர்ஸ் பார்த்தோம்னா இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். ஸோ 3 நம்பர்ஸ் கிடைக்கும், 3 வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இங்க இருக்க வேண்டியதுக்கு எக்ஸை விட்டுறலாம். ஸோ 6, 3 2 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் கவுண்ட் தான் இப்போ நம்மளுடைய ஆன்சர் 2 + 4 + 3 + 2. ஸோ இதை கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 11. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.
இங்க two wizards try to create a spell using 4 elements அப்படின்றாங்க. அந்த 4 elements water, air, fire and earth. So நம்ம எப்படி எழுதிக்கலாம்? water, air, fire, earth. So இந்த 4 elementsல நம்ம மிக்ஸ் பண்ண டிசைட் பண்றோம். அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So the possible combinations எத்தனை வரும் அப்படின்னு கேக்குறாங்க. How many atoms does each wizard make before coming to this conclusion? So நம்மளுக்கு இங்க 4 wizard இருக்கிறதுனால so 4 factorialனு எடுத்துக்கலாம். 1 into 2 into 3 into 4 அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 24. So நம்மளுடைய ஆன்சர் 24. Which one or more of the following parasites is typically transmitted by mosquitoes as a vector? So mosquitoes vector கொண்ட diseases என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So ஒவ்வொரு ஆர்கானிசமா நம்ம டீடைலா பார்க்கலாம். So Leishmania donovani, Trichuris trichuria, Wuchereria bancrofti, Plasmodium vivax. So Leishmania donovani இந்த ஸ்பீஷியஸ் ஒரு இன்டர்செல்லுலார் ஹியூமன் பிளட் பாராசைட். இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது எது மூலியமா அப்படின்னா பிளிபோட்டோமைன் சாண்ட்ஃபிளைஸ் மூலியமா. இது ரொம்ப டிராபிக்கல் டெம்பரேட்ல பார்க்கக்கூடிய ஸ்பீஷிஸ். ஸோ இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் காலா அசார் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாண்ட்ஃபிளை ஸோ டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய லைஸ்மேனியா டோனோவானி ஸ்பீஷியஸ் இது. அடுத்ததா ட்ரைகோசெஃபாலஸ் ட்ரைக்யூரியஸ். இது விப்வார்ம், இது ஒரு வகையான நெமட்டோட். ஸோ இது பாராசைட்டிக் ரவுண்ட் வார்ம். இது ஹியூமன் லார்ஜ் இன்டெஸ்டைனை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. வாட்டர் ஆர் மியூக்கஸ் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் இது. நெக்ஸ்ட் உச்சரேரியா பேங்க்ராஃப்டை. இது வந்து ஃபிலேரியல் நெமட்டோட். பட் இது வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் போய் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வார்ம். ஆனா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எதுனா மஸ்கிட்டோ. ஆர்கானிசம் உடைய பிக்சர் இப்படி இருக்கும். அடுத்ததா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ். இது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது மலேரியா. ஸோ நம்மளுக்கு காமனா தெரிஞ்ச ஒரு டிசீஸ். இது புரோட்டோசோவல் பாராசைட்டர் அனாஃபோலிஸ் மஸ்கிட்டோ மூலியமா ஹியூமனுக்கு பேத்தோஜனா இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் 2 லைஃப் சைக்கிள் கொண்டது. ஒன்று மஸ்கிட்டோ வெக்டருக்குள்ளேயும் இன்னொன்று ஹியூமன் பாடிக்குள்ளேயும் இருக்கக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா சி அண்ட் டி. Which one of the following options correctly matches the human tissues or organs with their embryonic germ layers? ஸோ இங்கே கொடுத்துருக்க டிஷ்யூஸ், இங்கே கொடுத்துருக்கிறது embryonic germ layers. germ layer டெரிவேட்டிவ்ஸை பார்க்கலாம். ஸோ எக்டோடர்ம்லேருந்து உருவாகக்கூடியது வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ், ஸ்கின், நெயில்ஸ், ஹேர். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்டோடர்ம்லேருந்து உருவாகக்கூடியது நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய செரிபலம். மீசோடர்ம்லேருந்து உருவாகக்கூடிய ஆர்கன்ஸ் ஹார்ட், கிட்னிஸ், போன், கார்டிலேஜ், மசில்ஸ், பிளட் வெசல்ஸ், பிளட் செல்ஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே போன்ஸ் வரதுனால மீசோடர்ம்லேருந்து உருவாகக்கூடியது ஃபெமோர்ன்ற போன். அதுக்கப்புறம் எண்டோடம். எண்டோடம்லேருந்து உருவாகக்கூடிய ஆர்கன் எதுனா லைனிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், லைனிங் ஆஃப் டைஜஸ்டிவ் ட்ராக், லிவர், பான்க்ரியாஸ், பிளாடர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிவர் உருவாகக்கூடியது எண்டோடம்ல இருந்து. ஸோ இப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்சர் லிவர், எண்டோடம், செரிபலம், எக்டோடம், ஃபெமோர், மீசோடம். சாலமெண்டர்ஸ் மேல் ஃபீமேல் பேர் ஹாவ் மல்டிபிள் மேட்டிங் பார்ட்னர்ஸ். ஸோ சாலமெண்டர் இந்த ஆர்கானிசம்ல மேட்டிங் ஆர்கானிசம் வச்சு இதை வந்து நம்ம பிரிக்கலாம். ஸோ என்னென்ன டெர்மினாலஜிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஓ பாலிகைனாண்ட்ரி, பாலிகைனி, மோனோகேமி, பாலிஆண்ட்ரி. ஓ பாலிகைனாண்ட்ரின்னு ஒரு டைப் இல்லை, அது பாலிகைனாண்ட்ரின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து போத் ஃபீமேல் அண்ட் மேல் பார்ட்னர்ஸ் வந்து மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கொண்டது தான். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆர்கானிசம் சாலமெண்டர். சாலமெண்டர் உடைய மேட்டிங் சிஸ்டம் பாலிஆண்ட்ரி. ஸோ இந்த ஃபீமேல் அனிமல் தான் மோர் தேன் 1 மேல் கூட மேட்டிங் பண்ணி அதனுடைய ப்ரோஜனிஸோடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். மோனோகேமின் பார்த்தோம்னா ஒன்லி வித் 1 பார்ட்னர். நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க மல்டிபிள் மீட்டிங் அப்படின்னு. ஸோ இதை ஒமிட் பண்ணிடலாம். பாலிகைனி அப்படின்னா மேல் அனிமல் மோர் தேன் 1 ஃபீமேல் மேட் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பாலிஆண்ட்ரி. Which one or more of the following statement is correct regarding the electromotive force generated by electron transfer chain? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம மைட்டோகாண்ட்ரியால பார்க்கக்கூடிய ஒன்று இல்லைங்களா? ஸோ இதுல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகப்படும் போது நம்மளுக்கு இங்க ஒரு பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் உருவாகுது. ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலியமா உருவாகக்கூடிய பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்னால புரோட்டான் ரிலீஸ் ஆகப்படுது. எங்கிருந்து? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல இருந்து மைட்டோகாண்ட்ரியாவோட இன்டர் மெம்பரன் ஸ்பேஸ்க்கு. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஆப்ஷன்ஸை கரெக்ட் பண்ணலாம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் அ பிஹெச் கிரேடியன்ட் காம்பனன்ட். ஸோ கரெக்ட், நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய பிஹெச் கிரேடியன்ட்டை வச்சு தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ செகண்ட், இட் டஸ் நாட் இன்க்ளூட் அண்ட் எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் கிரேடியன்டான்னு கேட்குறாங்க.
நம்ம இப்பதான் பார்த்தோம் எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வச்சு தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் செயின் இயங்குது அப்படின்னு. ஸோ நம்ம ஆப்ஷன் செகண்ட் கிடையாது, பி கிடையாது. இட் இஸ் யூஸ்ட் பை சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. கண்டிப்பா. ஸோ நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் 1 to 4ல உருவாகக்கூடிய புரோட்டான், வெளிவரக்கூடிய புரோட்டானை தான் எடுத்து இந்த ஏடிபி சிந்தடேஸ், காம்ப்ளெக்ஸ் 5 ஆன ஏடிபி சிந்தடேஸ் இங்க நம்மளுக்கு ஏடிபியை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் யூஸ்ட் பை சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. கரெக்ட். ஸோ அடுத்தது இட் இஸ் நாட் யூஸ்ட் ஃபார் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது, இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி. Which one or more of the following statement is correct in the processing of pre-mRNA in eukaryotes? So pre-mRNA eukaryotes நியூக்ளியஸ்ல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து கிடைக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இந்த pre-mRNA அண்டர்கோ பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. அதுல எது சரி தப்புன்னு பார்ப்போம். ஆல்டர்னேட்டிவ் ஸ்பிளைசிங் கேன் yield different mRNA products from same pre-mRNA. கரெக்ட். நம்மளுக்கு இங்க நடக்கக்கூடியது ஆல்டர்னேட் ஸ்பிளைசிங். ஸோ ஒரு வகையான ஜீன்ல இருந்து more than one type of mRNA-வை உருவாக்க முடியும் if ஸ்பிளைசிங் நடந்தது அப்படின்னா. ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்பிளைசிங்ல சேம் இப்படி mRNA-ல ஒரு டைப் ஆஃப் ஸ்பிளைசிங் நடக்கும்போது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீனும், ஆர் அதர் டைப் ஆஃப் ஸ்பிளைசிங் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா இங்க வந்து ப்ரோட்டீன் டிஃப்ரெண்ட் ஐசோஃபார்ம் ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஸோ ஏ நம்மளுக்கு இப்போ கரெக்ட். Splicing of pre-mRNA occurs via trans-esterification reaction. கண்டிப்பா trans-esterification reaction மூலியமா தான் இந்த ஸ்பிளைசிங் நடக்குது. ஏன்னா இந்த mRNA-க்குள்ள இருக்கக்கூடிய 3' to 5' OH-ல தான் இந்த ஸ்பிளைசிங் நடக்குது. ஸோ இங்கேயும் trans-esterification reaction நடக்குது. அடுத்ததா 3' to 5' exonuclease activity is involved in the conversion of pre-mRNA to mRNA அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு இங்க இந்த எக்ஸோநியூக்ளியஸ் கட்டிங் நடக்கிறது இல்ல, எண்டோநியூக்ளியோலைட்டிக் கிளீவேஜ் தான் நடக்குது. அதுக்கப்புறம் லிகேஷன் ப்ராசஸ் நடக்குது. எதுக்குன்னா இந்த இன்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுக்கு. அடுத்ததா 5' கேப்பிங்கும் அடிஷன் ஆஃப் 3' பாலி ஏ டெயில் ப்ரொசீடிங் ஸ்பிளைசிங் அப்படின்றாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஸ்பிளைசிங் நடக்குமா அப்படின்னு இந்த பிக்சர்ல உங்களுக்கு கிளியரா ஆக்க முடியும். ஸோ நியூக்ளியஸ்ல இருந்து நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலியமா கிடைக்கக்கூடியது இந்த pre-mRNA. ஸோ இந்த pre-mRNA ஸ்பிளைசிங்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மெச்சூர் mRNA கிடைக்குது. இந்த மெச்சூர் mRNA நியூக்ளியஸ் விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இங்க பாலி அடினைலேஷன் டெயில் கிடைக்குது. ஸோ அப்போ mRNA ஸ்பிளைசிங் அப்புறம் தான் பாலி அடினைலேஷன் டெயில் உருவாகுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த டி ஆப்ஷனும் தப்பு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. தேங்க்யூ.